வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 5 பேர் டிஃபென்ஸ் இருக்கும்போதே அஃபென்ஸ் எப்படி தொட போறோம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அது எந்த மாதிரி மெத்தட்ல எந்த எந்த ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, செகண்ட் ஸ்டேஜ் என்ன, எப்படி தொடலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். அது ஆர்ச் எங்க இருக்கான், அங்க எங்க வச்சிருக்கான், இவன் எங்க வச்சிருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? ஒன்னு ரெண்டு விதமா போடலாம். ஒன்னு செகண்ட் மேன்ல வச்சிருந்து ரன்னிங் ஹேண்ட் டச்ல ஒண்ணு தொடலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுட் ஒர்க் போடும்போது லாங் ஆர்ச் வச்சிருக்கானா என்ன பண்ணா இதை லைட்டா ஃபுட் ஒர்க் போட்டு, புரியுதா, இந்த காலை வெளியே எடுத்து வச்சு வெர்டிகல் டச் தொட்டுட்டு வெளியே வந்துடணும் ஃபர்ஸ்ட் முறை. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்க. லாங் ஆர்ச் போடுறானா, லாங் ஆர்ச் வச்சிருக்கான ஒரு ஃபேக் விடும்போது என்ன பண்ணுவான், இன்னொரு ஸ்டெப் ஏறிடுவான். ஏறும்போது இவன் என்ன பண்ணுவான், நீங்க போறேன்ட்டு ஒரு ஸ்டெப் வெளியே வருவான். வெளியே வரும்போது இந்த டச் வெர்டிகல் டச் பண்ணிட்டு ஃபாஸ்டா வெளியே வந்துடும். அப்படியே அடிச்சாலும் என்ன பண்ண, ஏர்ல தொட்டுறலாம். சரியா? அடுத்து இன்னொன்னு, இப்ப க்ளோஸ் ஆர்ச் வச்சிருக்கான். இப்ப என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேக் இங்கிட்டு விடும்போது அடுத்து என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டெப் இறங்குவான். இப்ப ரன்னிங் ஹேண்ட் டச் வந்து நீ இவனை தொட போனீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான், இவனை இழுத்து கொடுத்து ஏறிடுவான். புரியுதா? இப்ப 7 பேர் இருக்கும் போதுதான் இந்த போனஸ் போட்டா அடிப்பாங்க. இப்ப 7 பேர் கூட போனஸ் போட்டா அடிப்பான், ஈஸியா தொட்டு வந்தலாம். 5 பேர் இருக்கும்போது டிஃபென்ஸ் ஏறி இறங்குற கான்செப்ட்ல தான் இருப்பான். அப்ப என்ன பண்ணா, அவன் மைண்டை வந்து நம்ம டைவெர்ட் பண்ணணும், அவனை ஏமாத்தணும். புரியுதா? அவனை ஏமாத்தி தான் தொடணும். இப்போ ஒரு ஸ்டெச் வந்து வெர்டிகல் டச், ஒரு ஃபேக் விட்டு தொட்டு வெளியா இருக்கும்னு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஸ்டூப்பிங் ஹேண்ட் டச் அவுட் இது கிடைக்காது மேக்ஸிமம். இது என்ன பண்ணா, போனஸ் போட்டாதான் என்ன பண்ணுவான், போனஸை மறைச்சு நிப்பான். அப்ப வேணா இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டூப்பிங்ல வந்து தொட முடியாது மேக்ஸிமம். ஏன்னா எதிர தான் தொடணும், வெர்டிகல் டச் தான். மூமெண்ட் போட்டு அவ்வளவுதான் தொட்டு வெளியே வந்துடணும். புரியுதா? இன்னொன்னு, அப்படியே ஏமாத்திங்க ஃபேக் கூட்டு அப்படியே ஏமாத்திட்டு வந்துட்டே இருக்கணும். இப்ப நாங்க மேல இருந்தாலும் அடுத்து நம்ம ரன்னிங் வந்துச்சு, இவனை தொட்டுட்டு அடுத்து இவனை தொட்டுணும். இவனை தொடும் போது என்ன பண்ண மாட்டான், இழுத்து கொடுக்க மாட்டான். இப்ப இவனை தொடும்போது என்ன பண்ணுவான், கட் பண்ணுவான். கட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், டைவ் அடிச்சிடலாம். நீ கார்னர் மட்டும் துரத்திட்டு தொட்டுட்டு இருந்தேன்னா வச்சுக்க, இங்க வந்து உனக்கு கார்னர் மட்டும் தொட போனீங்கன்னா இவ ஏறிக்கும் உனக்கு ஃபாலோ அடி கிடைக்கும். உன தொடர் மூமெண்ட் வந்து என்ன பண்ணுவான், நம்மள அடிக்கதான் மைண்ட் வருவான். அப்ப ஈஸியா கிடைச்சிரும். உன தொட மாதிரி தொட்டு என்ன பண்ணும், தொட்டு அடி வந்துடலாம். புரியுதா? நீ கார்னர் தான் தொட போகணும். கார்னர் என்ன பண்ண, ஏறி இறக்க போட்டுருவான். 2 தடவை ஏறுவான். 3ஆவது தடவை நீ உள்ள போட்டா என்ன ஆயிடுவான், உனக்கு டயர்ட் ஆயிரும், அடி வாங்கிக்க. பாரு பாப்போம். அஃபென்ஸ் நல்லா பாத்துக்க. இப்ப என்ன தப்புன்னா, இப்படியே கைய போட்டான். இது தொடும் போது இந்த மூமெண்ட் இப்படி வரணும். புரியுதா இல்லையா? இப்ப என்ன பண்ணா, இப்படியே போட்டான். இது நேரம் இருக்கும்போது என்ன ஆகாது, டச் கிடையாது, பேலன்ஸ் இருக்காது. இப்படி மூவ்மெண்ட் போட்டு இப்படி டச் பண்ணிட்டு ஃபாஸ்டா வந்துடணும். வருது. ஏன் உனக்கு மடங்க முடியல, இதுல தப்பு கண்டுபிடிச்சது வந்து அதே பொசிஷன்ல நின்று ஒரு பொசிஷன்ல நின்று காலம் எங்க பாக்குது, இவனை பாக்குது. இதுக்கு மேல முட்டிய மடக்க முடியுதா, பக்கத்துல வந்து தம்பி இதுக்கு மேல முட்டிய மடக்க முடியுதா? இப்ப என்ன பண்ணு, இந்த காலை கொஞ்சம் இப்படி திருப்பி இருக்கணும், இந்த காலம் அங்கிட்டு திருப்ப. இப்ப தொடு பெண் பண்ணு, இன்னும் கொஞ்சம் காலம் இங்கிட்டு இந்த காலம் இங்கிட்டு தள்ளி வைடா. இப்ப இந்த அவனை பாரு, தொடு இப்ப தொடு, பாடி திருப்பி டேர்ன் பண்ண தொடு தொடு தொட்டு தொடு ஃபாஸ்ட் ஈஸியா இருக்காப்ப. இந்த நல்லா புரிஞ்சுக்க. இப்படி தொட்டா எவ்வளவு மட்டும் தான் போகும். இந்த இது தொடும் போது புரியுதா, டச் பண்ண ஸ்பீடு எடுத்துடணும். சார் இங்க திரும்பும் போது அடிக்க மாட்டானா, மைக்ரோ செகண்ட் செய்யணும் அதை. புரியுதா இல்லையா? இங்க திரும்ப அடிப்பான அடிக்க மாட்டானா, அடிப்பா. நீ லாங் ஆர்ச் இருக்கும் போது இங்க தொட போற. இப்ப நீ இங்க தொட்டு நீ வரும்போது நீ வந்துருவ, வந்துனா நான் ஈஸியா பென் பண்ணிட்டுனா போதும், அங்க போயிடுவேன் நான். புரிஞ்சா? நீ க்ளோஸ் இருக்கும் போது இப்ப நீ இங்க பார்த்து தொட்டினா அடிச்சு போடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்க. சார் இந்த கண்ணை திரும்பினாவே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா சார், இதுல இது கிடைக்காதான்னு கேட்கக்கூடாது. அது லாங் இருக்கும் போது என்ன பண்ணும், இப்ப லாங் அடிச்சும் போது இந்த ஸ்கில் இங்க யூஸ் பண்ணும். அதே மூமெண்ட் அவ்வளவுதான். ஃபாஸ்டா போட்ட ஸ்பீட் என்ன பண்ணும், ஃபாஸ்டா ரிலீஃப் ஆகணும். பண்ணு பாப்பா. மறுபடியும் நெக்ஸ்ட் அடுத்தாது. அடுத்து
காலம் நல்லா வாட்ச் பண்ண, அவனுக்கு பெண்ட் ஆகுதா பாடி பண்ண, அதை கன்வின்ஸா பண்ண பார்ப்போம். பாரு எவனுக்கு கரெக்டா கிடைக்குதுன்னு பாரு. இப்ப இன்னும் கொஞ்சம் திருப்பிட்டான் பாரு, இன்னும் கொஞ்சம். அந்த காலம் மட்டும் இப்படி தொடும்போது இந்த கால் ரெண்டு நேரா இருக்க கூடாதா? இந்த கவனி, இங்க தொடும்போது ரெண்டு கால் நேரம் இருக்க கூடாது, பேலன்ஸ் இருக்காது. நான் என்ன சொல்லிருக்கேன், இந்த இது போட்ட ஸ்பீடு இதை எடுத்து வச்சு இந்த கால் இருக்கு பாரு, இதை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு இப்படி தொடுங்க. புரிஞ்சுட்டியா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்படி போட்டுட்டு இப்படியே எடுத்து வச்சு தர்றீங்க. இப்படியே தொடும்போது பேலன்ஸ் இருக்காது, தட்டினா அப்படியே விழுந்துரும், எடுக்கவும் முடியாது. புரிஞ்சுட்டா இல்லையா? இந்த காலை எடுத்து வச்சு இந்த காலை எடுத்து வச்சு இப்படி தொடக்கூடாது. இப்படி தொட்டாலும் என்ன பண்ணாது, தள்ளி விட்டு பேலன்ஸ் இருக்காது, அன்பேலன்ஸ் இருக்கும். இங்க எடுத்து வச்ச ஸ்பீடு இந்த கால் இருக்குல்ல, இதை கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு அவ்வளவுதான். தொட்டுட்டு அந்த தொட்ட ஸ்பீடு அந்த ரைட்ல தூக்கி ஃபாஸ்டா போடணும். நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்படியே தொடுறீங்க. இப்படி தொடும்போது பேலன்ஸ் எனக்கே இருக்காது, கொஞ்சம் தட்டி விட்டா கூட விழுந்துருவேன். புரிஞ்சா? இப்ப இங்க போன போது இந்த காலை எடுத்து வச்சு இங்க தொட்டுருணும். இது ஸ்டேஜ் 1. பண்ணு பார்ப்போம் மறுபடியும். என்ன பண்ண, கால் எங்க வந்துச்சு பாரு, நான் பண்ண மாதிரி பண்ண பாரு, பண்ணு. அடுத்தாடுவா. ஸ்பீடு இல்ல. இவனை தொட வரணும்னா நீங்க அரை கோட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அது 2 ஸ்டெப் வருவானா வர மாட்டானா? புரிஞ்சுட்டே இல்லையாடா? இவனை தொட வரணும்னா நீ அரை கோட்டு இங்க போயிட்டு மறுபடியும் 2 ஸ்டெப் நீ வந்தீங்கன்னா அவனுக்கு அடி ஈஸியா கிடைக்கும். புரியுதா? அவனை தொடு, இவனை தொடுனா லாங்கா அடிச்சிருக்கான ஒரே ஸ்டெப் தான். இந்த ஒரு ஸ்டெப் விடும் போதே அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டெப் ஏறுவான். புரியுதா? இதே நீ இங்க வந்துட்டு மறுபடியும் 2 ஸ்டெப் வந்துன்னா அவனுக்கு ஈஸியா அடி கிடைக்கும். என்ன பண்ணும், ஒரு ஸ்டெப் தான். ஒரு ஸ்டெப் போகும்போது இந்த லெக் எடுக்கும் போதே என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டெப் இறங்குவான், அவன் என்ன பண்ணுவான், ஏறுவான். அப்ப இந்த லெக் எடுத்து வெளியே வச்சுட்டு அவ்வளவுதான், தொட்டு ஃபாஸ்டா இறங்கணும். நான் எவ்வளவு ஸ்பீடா லீஃப் ஆகிறேன் பண்ணு பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்க சொல்றத கவனி. பாரு எவனாச்சும் ஒருத்தன் பண்ணு பார்ப்போம் கரெக்டா. இங்க இருந்து 1 மீட்டர் வைக்கணும், 1 மீட்டர்லாம் வைக்க கூடாது. இங்க இருந்து காலை எடுத்து இங்க வைக்கிற இவ்வளவு தூரம் வைக்க கூடாது. சும்மா எவ்வளவு போட்டிருக்கேன், சும்மா ஒரு 1.5 அடி தான் எடுத்து வச்சு அவ்வளவுதான் பண்ணு. இதுதான் தப்பு பண்றீங்க, அதனாலதான் கிடைக்குது. நல்ல ஃபாஸ்டா சொல்றத கேட்டான்னா இந்த காலம் என்ன பண்ணா, பின்னாடி லெப்ட் லெக்க தூக்குனா பேலன்ஸ் இருக்குமா? பண்ணுவா, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண வந்துடும். எடுத்து வச்சது கரெக்டு, வேணா ரொம்ப லாங்கா விரிக்கிற. சூப்பர், அவ்வளவுதான். இன்னும் ஃபாஸ்டா வா, ரிலீஸ் வா. டச் பண்ண ஸ்பீடு மைக்ரோ செகண்ட்ல வெளியே வா, ரிலீஸ் ஆகும். அங்க போகாத, இங்க எடுத்து வை. ஒரு ஸ்டெப் வாங்க. எதுக்கு அவ்வளவு தூரம் போற? அவ்வளவுதாங்க, இதுதான். நீ அங்க போயிட்டு வந்து நீ அவனை உள்ள கூட்டு வந்து என்ன அர்றான்னு சொல்ற மாதிரி, இப்ப இங்க வந்துட்டு நான் மறுபடியும் உள்ள போறேன் வந்து அர்றான்னு சொல்ற மாதிரி அர்த்தம். அவனை சேவ் பண்ணி ஏமாத்தணும். மைண்ட் என்ன பண்ணு, டைவர்ட் வர மாதிரி ஒரு சேவ் கூட்டினா ஏறிடுவா, இறங்குவான். அடுத்த செகண்டுக்கு ஃபாஸ்டா தொட்டு ஃபாஸ்டா வெளியே வந்துரு. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல தொடணும், அடுத்து ரன்னிங் ஹேண்ட் டச். புரியுதா? இப்ப இங்க வந்து வெர்டிகல் டச் இங்க தொடருது. இப்ப ரன்னிங் ஹேண்ட் டச் வந்து இங்க தொடும்போது என்ன பண்ணக்கூடாது, கீழே குறிஞ்சு ஸ்டூப்பிங் யூஸ் பண்ணக்கூடாது. 5 மீட்டர் டிஃபரன்ஸ்ல ஸ்டூப்பிங் ஹேண்ட் டச் மேக்ஸிமம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பக்கத்துல இருக்கானா என்ன பண்ணலாம், இங்க தொடலாம். அது லாங்ல இருக்கும் போது நீங்க கீழே குனிஞ்சினா என்ன பண்ணும், அடிச்சு வெளியே திருப்பலாம். இப்ப என்ன பண்ணும், மேக்சிமம் இங்க தான் தொடணும். புரியுதா? அப்ப நீ என்ன பண்ணும், அவனை இங்க பாரு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி ஸ்டெப் போட்டு வெளியே வந்துடணும். செகண்ட் மேன் வந்துட்டானா இவன் அவங்க மேலே தான் இருப்பான், ஏமாத்தான் நான் வரேன். இங்க ஆடுறது இங்கே தான் இருக்கும். இப்ப வரும்போது இங்க ஆடுறேன். அப்ப இங்க வரும்போது ஒரு ஃபுட் ஒர்க் வரும்போது இவனை எய்ம் பண்ணு, இவனை எய்ம் பண்ணாத. இவனை எய்ம் பண்ணும் போது இன்னும் எய்ம் பண்ணும் போது இவன் என்ன பண்ணுவான், நம்மள பிடிக்கிற மைண்ட்ல இருப்பான். வேணா மைண்ட் அவன் மேல இருக்கணும். சரியா? டச் பண்ணிட்டுங்க, பிடிக்க வரும்போது அப்படியே கை வச்சு ரொட்டேஷன் ஃபாஸ்டா கட் பண்ணி அடிச்சானா குனிஞ்சானா என்ன பண்ணும், டைவ். சரியா? அவன் என்ன பண்ணானா அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணிடணும். நீ வந்து இவனை மட்டும் எய்ம் பண்ணி போனா இவன் உள்ள ஓடிடுவான். நீ இங்க உள்ள தொடரும்போது உனக்கு ஃபாலோ அடி கிடைக்கும். இதுவே இன்னும் எய்ம் பண்ணா டச் மேக்சிமம் இதுக்கு மேல உள்ள போக மாட்டேன். அப்ப இங்க கடைசி இதுல வெளியே வரதான் பார்ப்பேன். புரிஞ்சுட்டியா சொல்றது? நீ கார்னர் மட்டும் எய்ம் பண்ணா கார்னர் ஓட நீ இங்க தொட வர இது வரைக்கும் வருவ. அப்ப வந்து ஃபாலோ அடி ஈஸியா கிடைக்கும். இப்ப நான் இன்னும் எய்ம் பண்ணும் போது மேக்சிமம்
இதுல டச் பண்ணிட்டு தான் தொட்டு இதுல வெளியே வரப்போ. புரிஞ்சுட்டியா?